ஜோதிட ரீதியா 12 ராசிகள்ல, அதாவது கால புருஷ தத்துவத்துல கடைசி ராசி தான் நீங்க. ஆனா குணத்துல முதன்மையானவங்க. எப்படி சொல்றேனாக்க, ரொம்ப நல்லவங்க. இலகுன மனசு, மென்மையா பேசுவீங்க. தனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவால்ல, மத்தவங்க கிட்ட காட்டிக்காம இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் வந்து உங்கள வந்து சூழ்ந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம செய்யறது கரெக்ட்டா? இல்ல இது நடக்கிறது கரெக்ட்டா? இப்படி ஒரு குழப்பத்திலே இருக்கிறதுனாலவே எந்த ஒரு தெளிவான வேலையும் செய்ய முடியல. எந்த ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுறக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு, இப்போ 2 உறவுகளால வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. அதாவது தந்தை, மகன் உறவால, அவங்க 2 பேருடைய சேர்க்கையினால உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. என்னம்மா அது? கொஞ்சம் தெளிவா சீக்கிரமா சொல்லு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நொந்து போயிருக்கும். எங்களுக்கு ஆறுதலா பேசக்கூட ஆள் கிடையாது. இருக்கியா இல்லையான்னு கூட பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் எல்லா தேவையும் பார்த்துட்டேன். எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டேன். இப்பவும் சரி, எப்பவும் சரி, என்ன புரிஞ்சுக்க ஆள் இல்ல. மனசு ரொம்ப அப்படியே வலிக்குதும்மா. எப்படி இப்படிலாம் நன்றி இல்லாம இருக்காங்க? நம்ம எவ்வளோ விஷயங்கள விட்டு குடுக்குறோம். நம்ம செய்யறதுல 1% நமக்கு யாராவது திருப்பி செஞ்சாலே நம்ம அவ்ளோ சந்தோஷப்படுவோமே! இன்னும் நம்ம வந்து சிறப்பா மேலுக்கு வந்துருவோமே! அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு யாருடைய உதவியும் வேணாம். ஓகேங்களா? நீங்களே உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம். அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவ தட்ட போகுது. வாய்ப்புகள் உங்க வாசப்படியில நிக்குதுங்க. அத வரவேற்று, அத நீங்க பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். என்னம்மா அது? கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஆமாங்க. உங்க வாழ்க்கையே வந்து பளிச்சுன்னு மாறப்போகுது. இனி குழப்பமே வேணாம். தெளிவா இருக்க போறீங்க. யாருன்னா, உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், அவருடைய மகனான நீதிக்காரகன்னு சொல்லக்கூடிய, ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய, கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய, நவகிரகங்களிலே ஈஸ்வரன் பட்டத்தை வைத்திருக்கக்கூடிய சனி பகவானும் இணைவதன் காரணமா உருவாகும் நவபஞ்சம ராஜயோகம் மீனராசிகளுக்கு உங்க வாழ்க்கைய வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. நீங்க யாருங்கிறத வெளிப்படுத்துது. உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குது. உங்களுடைய உழைப்புக்கான உயர்வை கொடுக்குது. என்ன பண்ணாலும் சரி, வெளியே தெரியாம இருந்தீங்க. உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய உன்னதமும் வெளியே தெரியக்கூடிய நேரமா இந்த நேரம் காலம் சரியாக போகுது. அதுக்கு நீங்க ரெடியா இருந்துட்டா போதும். இப்ப நான் நேரம் காலம் கடத்தல. இழுத்துலாம் பேசல. புரியுதுங்களா? எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு நல்லது நடக்க போறதுங்கிறத பாயிண்டா அடுத்தடுத்து நான் சொல்லிடுறேங்க. சரிங்களா? இப்போ இந்த நவ அப்படின்னாக்கா 9, பஞ்ச அப்படின்னாக்கா 5ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது கிரகங்களுடைய சிறப்பு சேர்க்கையினால உருவாகுது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க, பெரும்பாலும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கையினால உருவாகக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 3 சகாப்தங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய அரிய நிகழ்வா தான் நாங்க ஜோதிட ரீதியா இத வந்து கணிப்போம். இது வந்து எப்படின்னா, முன் ஜென்மத்துல நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன். இல்ல நமக்கு ஏதாவது வந்து பாவ கணக்குல சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செஞ்சாலும் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு மாத்தி மாத்தி அப்படின்னா நம்ம யோசிப்போம் இல்லையா? என்ன பாவம் பண்ணமோ தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பாவம் பண்ணிருப்போம் போல இருக்குது. இல்ல நம்ம முன்னோர்கள் யாரோ பண்ணியிருப்பாங்களோ தெரியல. இப்படி வந்து நடந்து போச்சு. இப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் மனுஷனா வாழ்றதே வேஸ்ட்ன்ற அளவுக்குலாம் புலம்பி இருப்போம். ஓகேங்களா? அப்படி ஏதாவது கர்ம பலன்கள் நம்ம தலைமையில இருந்தாலும் அத வந்து கர்ம சுத்திகரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். அந்த பாவ கணக்கை முழுவதுமா தீர்க்கூடிய அமைப்பு இந்த யோகத்திற்கு இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அரிய நிகழ்வான இந்த யோகம்ங்கிறது மீன ராசிகளுக்கு ஆன்மீகம் மற்றும் உலகிலான உயர்வை பெற செய்ய போகுது. சனி பகவான் யாரு? கர்ம பலன்கள் தரக்கூடியவர். அதாவது நம்ம செஞ்ச பலனுக்கு நல்லது பண்ணியிருந்தா நல்லது, கெட்டது பண்ணா கெட்ட தரக்கூடியவர். அதே போல சூரிய பகவான் யாரு? நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர். இந்த 2 பேரும் இணைவதனால நமக்கு வந்து அந்த கர்ம பலன்கள் சொன்ன இல்லையா? அது தீமையான பலன்கள்லாம் நன்மைகளாக மாறக்கூடிய நேரமா இது பார்க்கப்படுது. நீண்ட காலமாக குறிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, மனசோர்வு, ஆரோக்கிய பிரச்சனை, தொழில்ல சிக்கல், குடும்பத்துல சிக்கல், இது போன்ற நீண்ட கால பிரச்சனை கூட தீர்வுக்கு வரப்போகுது. இப்போ சூரிய பகவான்னா யாருங்க? நமக்கு ஆத்ம சக்தியை கொடுக்கக்கூடிய, அதான் ஆத்மகாரகன்னு நம்ம சொல்லுவோம். வாழ்க்கைய தன்னம்பிக்கையோட, அரசியல், அதிகாரம், பேரு, புகழ, நல்ல தேக ஆரோக்கியத்தோட, அதாவது உடல் ஆரோக்கியத்தோட உங்களை வாழ வைக்கக்கூடியவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மீனராசிக்கு மன உறுதியும், வெளிப்படையான வாழ்க்கையும், உயர்வையும் தரப்போறார். அடுத்த சனி பகவான் யாரு? கர்மம், நேர்மை, பொறுமை, கட்டுப்பாடு, வாழ்க்கையுடைய பாடங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது அப்பாவான சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாக்கி உங்களை வந்துட்டு வெற்றி பெற வைப்பார். தாமதம் கொடுப்பாரு, சோதனை கொடுப்பாரு, கடமைகள், சமூக பொறுப்பு, உழைப்பு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பார்.
ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து வாழ்க்கையினுடைய நிலைத்தன்மையும் தீவிர முயற்சியால் மட்டுமே நமக்கு உயர்வு உண்டுங்கிறதையும் புரிய வச்சிருவார். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உண்மையாக உழைக்க ஆரம்பிக்கணும். அப்போ இதனால உழைக்கலாம்லாம் கேட்டுறாதீங்க, அப்படி நான் சொல்லலை. அதாவது ஒரு குழப்ப நிலையோட உழைச்சிட்டு இருந்தீங்க. நம்ம இது செய்கிறோம், நம்ம மேலே வருமோ வரமாட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. இல்லை என்ன செஞ்சாலும் வந்துட்டு அதுக்கான பலன் கிடைக்காம கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி சொல்கிறேன், என்ன செய்தாலும் சரி உண்மையாக இந்த வேலையை என்ன செய்கிறேன்ப்பா, பலன் கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும். அதாவது தன் கடமையை வந்து கரெக்டாக செய்கிறவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்துட்டு ஃப்ரெண்டுப்பா. ஸோ அப்படி தான் வந்து சனி பகவான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. சூரிய பகவான் அப்படி கிடையாது. தம்பி ரொம்ப நாள் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, வா உனக்கு நான் வந்து நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனால் அப்பா அவங்க நம்ம கொடுக்குறத வந்து கரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்கப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் இருப்பா நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு சோதனை கொடுப்பாரு. இந்த இடத்துல தான் அந்த சோதனை வந்து நீங்கள் வந்து பொறுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் இருக்க, குரு பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஞானம், தர்மம், ஆன்மீகம், வளம் நல்லவங்களுடைய சேரக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடியவர். இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மன அமைதி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி, நல்ல வழிகாட்டுதல், பொருளாதாரத்தில் வளர்ச்சி இதெல்லாம் தரக்கூடியவராக இருக்காரா? ஸோ இப்போ சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கைங்கிறது மீன ராசிக்கு எப்படி செயல்படுதுன்னா, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. நீண்ட நாட்களாக இருந்த வேலையில இருந்த சிக்கல், குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு, கடன் சுமைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். இந்த யோகம்ங்கிறது முயற்சிக்கான, சகிப்புத்தன்மைக்கான ஒரு சம்பளம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக மாறப்போகுது. உங்களுடைய உள்ளுணர்வு எல்லாமே இப்போ வந்து செயல்பட போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் உங்களுடைய பேரு புகழெல்லாம் சூரிய பகவான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரார். உங்களுடைய திறமைகள் எல்லாமே இப்போ வெளிவரக்கூடிய நேரம். புதிய வாய்ப்புகள், சமுதாயத்தில் மதிப்பு, எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போட நீங்கள் வர போறீங்க. அதே போல கர்ம சோதனைகளை சமாளிக்கிறதுக்கு சனி பகவான் என்ன பண்றாருனாக்க, மெதுவா நன்மைகளை வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்குறார். வேலையை வந்து அதிக உழைப்போட நீண்ட கால திட்டமிடுதலும் ரொம்ப அவசியமா இவர் எதிர்பார்க்கிறார். ஸோ ஆன்மீகத்தில் முன்னேற்றம், குருவினுடைய அருளால் இந்த யோகம்ங்கிறது மனசுக்கு அமைதி கொடுக்கும். தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வழிபாடு. வாழ்க்கையில் பல கோணங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் பொருளாதார நிலையில மேம்பாடுங்க. சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டம், சனி பகவான் தரக்கூடிய கட்டுப்பாடு, இது இரண்டும் சேர்ந்து சேமிப்பு, முதலீடு, தொழில் வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் உண்டாகுது. குறிப்பா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வரும். பயப்படாமல் முயற்சி பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல வேலை அமையும். கடன் சுமைகளை திட்டமிட்டு அடைக்க முயற்சி பண்ணி பாருங்க. பண வரவு உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். இதோட குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க. அது வந்து உங்க மன அழுத்தம் குறையும். முக்கியமாக சொல்றேங்க, இந்த நவபஞ்ச ராஜகம்ங்கிறது 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி மீனராசியுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய நேரமா பார்க்கப்படுது. இதனால் வரைக்கும் முடியாத விஷயங்கள், குழப்பத்தை தந்தக்கூடிய விஷயங்கள், சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. ஒரு தெளிவான பாதையில நீங்க பயணம் பண்ண போறீங்க. அதுவும் வெளிச்சகரமா இருக்க போகுது. சூரியனும் சனியும் இணைவதனால உடைய உள்ளுணர்வும் சரி, கர்ம பலன்களும் சரி சமநிலை பெறப்போகுது. இவங்களோட உடைய அதிபதியான குரு பகவானும் அவருடைய அருளுமே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஆன்மீக ரீதியா, பொருளாதார ரீதியா முன்னேற்றத்துக்கான வழியை காட்டுறாரு. மன அழுத்தம், கடன், வேலையில இந்த தடைகள் எல்லாமே குறையும். நல்ல பழக்கங்கள் மூலம் வாழ்க்கை முழுவதுமே மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. இப்போ தனித்தனியே சொல்கிறேங்க, இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனசில் அமைதி, அன்பும் புரிதலும் அதிகமாகும். குடும்பத்தில் ஏற்படுத்த மனக்கசப்புகள் குறையும். பெரியவங்களுக்கு மரியாதையும், சிறியவர்களுக்கு ஆதரவான சூழலும் உருவாகும். குடும்பத்திற்கான செலவுகள் இருந்தாலும் அது வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் வரவும் இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தம் குறையுது. நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். பழைய சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீரப்போகுது. மனதிற்கு ஏற்ற துணையை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே, நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு மனசுல இருந்த பயங்கள் எல்லாமே நீங்குதுங்க. தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இதையடுத்து நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோட திட்டமிட்டு சேமிக்க ஆரம்பிக்கலாம். தேவையற்ற செலவுகள் குறையும். முதலீடு செய்ய சரியான வழிகாட்டுதலோட பண்ணுங்க. நல்ல வரவு இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல பணவரவு அதிகமாகுது, கடன் சுமைகள் குறையுது. இதையடுத்து உத்தியோகம் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நல்ல பெயர் கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க. திட்டமிட்டு வேலை செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது மேம்படுது. புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு கிடைக்குங்க. இதோட தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால முயற்சிகளுக்கு பலன் உண்டு. நல்ல கூட்டணிகள் கிடைப்பாங்க. சிக்கல்களுக்கு பயப்படாம முயற்சி பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம்தான்.
அதே போல் வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் ரீதியாவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் வேலை தேடியோ முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு யோகம் இருக்குது. அதே போல் பங்கு சந்தை முதலீடுகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் மனசில் தெளிவு அதிகமாகுது, பயமில்லாமல் படிக்க முடியும், நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க, அவருடைய வழிகாட்டுதலால் நீங்கள் முன்னேற போகிறீங்க. அதிக மதிப்பெண்களோட விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். இதோட போட்டித் தேர்வுகள் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வெற்றி வாய்ப்பு அதிகமாகுதுங்க, முயற்சி பண்ணுங்கள். இதோட கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கலை, ஆன்மீகம், இலக்கியம் எல்லாத்துலேயுமே சிறந்த முன்னேற்றம் உண்டு. அதே போல் நட்பு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க, தேவையில்லாத தொடர்புகள் குறையும், நல்லவர்கள் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வருவாங்க. அடுத்தா சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய உங்களுடைய மனப்பான்மைங்கிறது சமுதாயத்தில் மதிப்பை மேம்படுத்தும். நேர்மை, கருணை காரணமாக நல்ல பெயர் உருவாகும். இதில் சமூகத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். இதையடுத்து குறிப்பாக மீனராசி ஆண்களுக்குங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஆல்ரெடி செய்யக்கூடிய வேலை திருப்திகரமாக இல்லை, இப்போது அதற்கான முயற்சியில் இறங்கி நல்ல வேலையுமே அமைய போகுது. மனசில் இருந்த பயம், குழப்பம் எல்லாமே குறைய போகுது. இதோட குடும்பத்தார்கிட்ட அன்பும் ஆதரவும் அதிகமாகுது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஆண்களுக்குங்க, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. திருமண வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும். அதே போல் பெண்களுக்கு மன அழுத்தம் குறையுது, வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? நல்ல துணை பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சமரசம் அதிகமாகும். கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதே போல் வயதான மீனராசி அன்பர்களுக்கு மன அமைதி கிடைக்கும், தூக்கம் வரும், மன அழுத்தம் குறையும், பழைய நோய்கள் இப்போ சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், உடலில் சக்தி அதிகமாகுது, தினசரி செயல்பாடுகளை கொஞ்சம் மேம்படுத்திப்பீங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். இதோட உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோங்க, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க, நடைப்பயிற்சி பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ இதனால் வரைக்கும் எப்படியோ இனி ஆரோக்கியத்தின் மீது அக்கறை அவசியமாக தேவைப்படுதுங்க மீனராசிக்காரங்களை. ஸோ இந்த யுகம்ங்கிறது இவ்வளோதானாமா, எனக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுக்காதா, அவ்வளோதானா, சொற்பமாக தான் எனக்கு பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. வாழ்நாள் முழுவதுமே இந்த யோகத்தினால ஆன்மீகத்தில் முன்னேற்றம், வாழ்க்கையில் எல்லா கட்டங்களுமே வழிகாட்டும், மனசில் அமைதியும் தெளிவும் நீடிக்கும், குடும்பம், தொழில், சமுதாயத்தில் நல்ல பெயருங்கிறது நீடிக்கும், கடினமான சூழ்நிலைகளையுமே உடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும், அந்த அளவுக்கு மன வலிமையை மேம்படுத்தும் இந்த யுகம். வாழ்க்கையில் உயர்வும், பொருளாதாரத்தில் வளமும், நல்ல மனுஷனுடைய தொடர்பும் தொடர்ந்து கிடைக்கும். அதாவது விஷ்ணு பகவானுடைய மீன் அவதாரம் தாங்க மீனராசி. ஸோ இதனாலவே அந்த அவதாரத்துடைய எல்லா குணநலங்களுமே உங்ககிட்ட இருக்கு. கருணை உள்ளம், சுயநலம் இல்லாதவங்க, தர்மத்தை காக்கக்கூடியவங்க, மனதாலையும் சரி அறிவாலையும் சரி மேம்பட்டவங்க. இந்த யுகம் தரக்கூடிய பலன்கள், சூரிய பகவான் உங்களை பாதுகாக்கிறாரு, சனி பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குறாரு, குரு பகவான் என்ன பண்றாரு, உங்களுடைய அதிபதி, டே தம்பிகளா அப்பனும் மகனும் சேர்ந்து ஆல்ரெடி நொந்து போயிருக்கிற மீனராசிரிய வாழ்க்கையில் விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு கூடவே பயணம் பண்ண போகிறேன். ஸோ இதனால மனசில் கூடிய பயம் குறையும், பக்தி அதிகமாகும், நல்ல செயல்பாடுகளை ஈடுபட்டு சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு மேன்மையை பார்க்க போறீங்க. தேவையான இடங்களில் சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை மேம்படுதுங்க. இதோட உங்களுடைய கர்ம பந்தங்கள் கரைந்து தர்மமான வாழ்க்கைக்கு வழி கிடைக்குது. இதோட இந்த நவபஞ்சம ராஜுகம் தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிலச்சிருக்க நீங்க போக வேண்டிய மீனராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் ஸ்ரீ ராமேஸ்வரம். கடலால் சூழப்பட்ட இந்த புண்ணிய பூமி ஸ்தலத்துல நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தா மனசு தெளிவாகும், கரும பந்தங்கள் கரையும். அதே போல திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில், சூரிய பகவானுடைய சக்தியும் குருவுடைய அருளும் கிடைக்கும், பணவரவு, குடும்பத்துல அமைதி அதிகமாகும். இதுல மதுரை மீனாட்சி அம்மன், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்கு சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இதோட சனி பகவான், முடிஞ்சா குடும்பத்தோட திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தா உங்களுடைய பாவ கணக்கள் குறையும். குறிப்பா சனி பகவானால வரக்கூடிய சோதனைகள் விலகும், நீண்ட கால சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் விஷ்ணு, நாராயணர், பாதுகாப்பும் கருணையும் தரக்கூடியவர், மீனாட்சி அம்மன், குடும்ப நிம்மதி, திருமண வாழ்க்கையில அருள் உண்டு. சனி பகவான் கர்ம சுமைகளை குறைத்து பொறுமையும் கட்டுப்பாட்டையும் தருவார். சூரிய பகவான் மன உறுதி, புகழ், வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். குரு பகவான் ஞானம், நல்ல வாய்ப்பு, கல்வி, தர்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர். ஸோ இந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம்.
விஷ்ணு பகவானை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையில வழிபாடு செய்யுங்க. மீனாட்சி தாயாரை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவானை அனுதினமும் வழிபாடு செய்யுங்க. குரு பகவானை வியாழக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. இந்த தெய்வங்களுக்கு உங்களால முடிஞ்சா உபவாசம் இருக்க முடிஞ்சா, அதாவது விரதம் இருக்க முடிஞ்சா இருக்கிறது சிறப்பு. இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7, 9. முயற்சிகளை ஊக்குவிக்கக்கூடிய எண்கள் 2, 6. மன அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்ற எண்கள். இந்த எண்களை முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தினசரி வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள், குருவுடைய அருள், ஞானம், நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். வெள்ளை, மன அமைதி, தூய்மை, ஆன்மீகத்துல முன்னேற்றம். நீலம் மற்றும் கருப்பு சனிக்கிழமையில பயன்படுத்துங்க. சனி பகவானுடைய கருணை மற்றும் கர்ம சுமைகள் கரையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு, சூரிய பகவானுடைய சக்தி அதிகமாகும், மன உறுதி கிடைக்கும். வடகிழக்கு, அதாவது ஈசான மூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன்மீகத்துல வளர்ச்சி, நல்ல எண்ணங்கள் உருவாகும். தெற்கு, சனி பகவானுடைய கருணையினால கர்ம தடைகள் நீங்கும். ஸோ அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரங்க ஓம் நமோ நாராயண. மனசுல தெளிவையும் நல்ல வழியும் கிடைக்க வழிகாட்டக்கூடிய மந்திரம். தினமும் காலை மாலை குறைஞ்சபட்சம் ஒரு 11 முறை சொல்றது சிறப்பு. இது கூடவே சனிக்கிழமைகள்ல ஓம் சனிச்சராய நமக, கர்ம சுமைகள் நீங்கும், இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதே போல அனுதினமும் ஓம் சூர்யாய நமக, இந்த மந்திரத்தை சொல்வதனால மன உறுதி, புகழ் உண்டாகும். இந்த மந்திரங்களை ஒற்றைப்படையில 11 முறை சொல்றது சிறப்புங்க. சரிங்களா? ஒட்டு மொத்தமா மீனராசிகளுக்கு இந்த நவபஞ்சம ராஜுகம்ங்கிறது அதிக முயற்சியால வெற்றி, சூரியன் தரக்கூடிய தன்னம்பிக்கை, அதிகாரம், மற்றவங்களுக்கு வழிநடத்தக்கூடிய சக்தி, சனி தரக்கூடிய ஒழுக்கம், பொறுமை, கடின உழைப்பு, இது எல்லாமே சேர்ந்து நிலைத்தன்மையுடன் வெற்றி உண்டு. வெற்றி கிடைக்குனாக்கா சாதாரணமா கிடையாது. அது நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு நிலைச்சிருக்கிற மாதிரி. அதே போல தொழில் மற்றும் பதவி உயர்வு, வேலை, அரசு தொடர்பான வாய்ப்புகள், நிர்வாகம், தலைமை பொறுப்பு, இதுல எல்லாத்துலயுமே முன்னேற்றங்க. நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இப்போ பலன் உண்டு. அதே போல பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். திட்டமிட்ட வாழ்க்கையில செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க பாருங்க, நிலையான வருமானம் உருவாகும். மன உறுதி, ஆன்மீகத்துல முன்னேற்றம். சூரிய பகவானுடைய ஞான சக்தியும் சனி பகவானுடைய கர்ம பரிசோதனைகளும் சேருவதனால வாழ்க்கையினுடைய சிரமங்களை சமாளிக்க போறீங்க. அந்த அளவுக்கு மன வலிமை மேம்படுது. சுய கட்டுப்பாடு, தியானம், தர்மமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அதே போல குடும்பம் மற்றும் உறவுகள்ல முன்ன இருந்த எந்த ஒரு மன அழுத்தமும் இப்ப இருக்காது. பொறுமையோட குடும்பத்தாரையும் சரி, நண்பர்களையும் சரி, வேலை இடங்கள்லையும் சரி நல்ல புரிதல் கிடைக்கும், ஆதரவுமே அதிகமாகுது. சொல்லப்போனா நல்ல நேரம் ஆரம்பம்னு சொல்லலாம். நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல முடிவுகள், நல்லவங்களுடைய உதவி கிடைக்கும். ஆரோக்கியத்திலும் மேம்பாடு உண்டாகுது. ஒழுக்கமான வாழ்க்கை முறையினால மன அமைதி, உடல் வலிமை, சீரான உணவு பழக்க வழக்கம், இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாத்தியங்க. இதுவே எச்சரிக்கைன்னு பார்த்தோன்னாக்கா சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் உங்க மனசு கொஞ்சம் பார்த்தோன்னாக்கா சஞ்சலப்படுத்தலாம். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையா இதை எதிர்கொண்டுட்டீங்க, அதாவது வரக்கூடிய சோதனைகளை நீங்க தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். சூரிய பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு நேரடியா பலன் தரப்போகுது. கர்ம பலன்களை இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. கடந்த கால தவறுகளை திருத்தி கொண்டு வாழக்கூடிய வாய்ப்புகளுமே அமையுதுங்க. ஸோ இதோட அனுதினமும் சூரிய பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க. காலையில சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றது, சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவானுடைய கோயில்களுக்கு போயிட்டு வருது. அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யறது. சனி பகவானுக்குனாக்கா சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லாட்டி நவகங்களை விற்றக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு எள், அதே போல எள்ளெண்ணெய், இதோட கருப்பு வஸ்திரம், அப்புறம் காலணி, செருப்பு, குடை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல, அதே போல போர்வை, அதாவது இல்லாதவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி தான தர்மங்களை செய்தால் சனி பகவான் கிட்ட இருந்து முழுமையான கருணை பார்வை கிடைக்கும். இதனால உடைய பாவ கணக்கள் குறையும். ஸோ ஒட்டுமொத்தமா மீனராசிகளுக்கு இப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. ஓகேங்களா? வாழ்நாள் முழுவதுமே இந்த யோகம் உங்களுக்கு துணையா வரும். நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நீண்ட காலம் நீடித்த புகழோட, நிலைத்த செல்வத்தோட, பேரும் புகழோட சிறப்பாக வாழ போறீங்க. எல்லாரையுமே சிறப்பாக வாழ வைக்க போறீங்க. வாழ்த்துக்களுங்க.